ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆல்மோஸ்ட் டெய்லி அனலைஸ் கூட சொல்லிக்கலாம் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ கூட கொஞ்சம் பார்ப்போம். நம்ம போட்ட அந்த பேட்டர்ன் நம்ம டேயில் பார்க்குறோம். முதல்ல 4 ஹவர்ஸில் பார்த்துடலாம். நம்ம சொல்லியிருந்தோம் பேட்டர்ன் இந்த ரெட்டுக்குள்ளே ரேஞ்ச் ஆகுது, எந்த பக்கம் பிரேக் கொடுக்கணும் அந்த பக்கம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் ஒரு நல்ல பேட்டர்ன் கிரியேட் ஆகி இறங்கிட்டான். ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னா அது மட்டுமா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆகிடுச்சா. நம்ம நேற்று பையிங்க்கு நிறையா சொல்லியிருந்தோம், செல்லிங்க்கு 1-2-3 சொல்லியிருந்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா இது எந்த பக்கம் பையிங் சைடு பேட்டர்ன் கிரியேட் கொடுத்துச்சுன்னா நம்ம அந்த சைடு இன்னும் அக்ரெசிவாக பை பண்ணலாம். செல்லிங் சைடு பேட்டர்ன் கொடுத்தா நம்ம செல்லிங் தான் பார்க்கணும். மற்றபடி ஏன்னா மற்ற எல்லாருமே பிடிசிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆகும்னு சொல்லிடுவோம். பார்க்காதவங்க போய் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் பிரேக் அவுட் வச்சு ஆல்மோஸ்ட் நல்ல டவுன் ஆகிடுச்சு. எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1.41 600 பாயிண்ட் கீழே இறங்கிட்டான். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சினாரியோ வந்தால் முதல்ல நம்ம வீக்கு பார்த்துருவோம். வெயிட் அண்ட் வாட்ச். வீக்லி பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு நம்ம செல்லிங்னு சொல்ல முடியாது. கீழேனா பையிங் தான். செல்லிங் ஆகணும்னா திரும்பி இங்கே மேலே இந்த இடத்துல வீக்கில் க்ளோசிங் கொடுத்து கீழே இறங்கினா பரவாயில்ல. நம்ம முதல்ல இரேஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு தான் எப்படி சொல்கிறது, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துக்கிறான். வீக்லி எப்போ நம்ம அக்ரெசிவான செல்லிங் சொன்னால் இந்த லெவல் தான் 41,300 இல்லை 41,000 பார்த்தீங்களா, அந்த லெவலில் அக்ரெசிவான செல்லிங் வீக்லிக்கு. ஓகே, அண்ட் தென் நம்ம டேக்கு பார்த்துருவோம். டேக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லெவல் தான். இப்போதைக்கு நம்ம பேட்டர்ன் எந்த சைடு வரும், இப்போதைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 43,000 ஒரு சப்போர்ட் தான். சின்னதாக போடலாம், ஏன்னா ரொம்ப பெருசாகுது. இப்போ 43,000 ஒரு சப்போர்ட்டு. ஓகேவா? இங்கே சப்போர்ட்டு கிட்ட ஒரு சின்ன ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஹோல்ட் ஆகணும். அதுக்கடுத்து செல்லிங் போனால் பரவாயில்ல. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க், ப்ராபபிலிட்டி கம்மி. இவனுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 43,000 ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தா 42,300 ஆர் 500. இதுக்கடுத்து நம்ம சப்போர்ட் சொல்லணும்னா நம்ம மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். டேக்கு மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக இந்த லெவல் தான். 4 ஹவர்ஸுக்கு ஓகே, நம்ம சொன்ன லெவல் தான். அண்ட் தென் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பி இப்போ ஒரு புல் பேக் ஆனாலும் இந்த லெவலில் 43,000 செல்லிங் போட்டு 43,200 அந்த லெவல் கிட்ட நம்ம ஒரு 150 or 200 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். ஓகேவா? இந்த வீக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம செல்லிங் போட்டால் மோஸ்ட்லி இந்த வீக்கு ரீட்ரேஸ் பண்ணுற கேப்பில் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 42,500, செகண்ட் 42,300 ஆர் 42,000. நம்ம தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இதுக்கு அடுத்து நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்து இருங்க. பியோட் லெவல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பியோட் லெவல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா பியோட் லெவல் கிட்ட ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம நினச்ச மாதிரி தான் 42,500 கிட்ட தான் 500 550 600 இந்த அளவு கிட்ட ஒரு சப்போர்ட் ஆகும். இது கீழே என்னன்னா ஒரு சின்ன புல் பேக் மேலே போயிட்டு திரும்பி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணாமல் செல்லிங் ஆக மாட்டான். பையிங்க்கு போக மாட்டான். அதுக்காக சொல்கிறேன். என்னோட கணிப்பு படி பார்த்தா இப்போ 9:30க்கு க்ளோசிங் ஆகும் மார்க்கெட். 4 ஹவர்ஸ் க்ளோசிங். இன்னும் 1.5 ஹவர்ஸ் கிட்ட, 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் கிட்ட இங்கே இருக்குது. ஸோ அது வரைக்கும் இங்கே எப்படி சொல்கிறது ஒரு ரேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பிரேக் அவுட் கொடுக்க எனக்கு நான் அசம் பண்ணுறேன். பட் இதுக்கு நம்ம ரிஸ்க்குன்னு சொல்கிறத விட இது ஒரு நல்ல பேட்டர்ன் தான். பாருங்கள், கீழே வந்தால் மேலே போயிட்டு இப்படி வரான். ஸோ இப்போதைக்கு கண்டிஷன் பண்ணி பார்த்தா இந்த லெவல் கிட்ட நம்ம இப்போ செல்லிங் போட்டு இந்த லெவல் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், பெட்டராக இருக்கும். டார்கெட் நம்ம சொன்ன மாதிரி தான். டார்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டார்கெட் வச்சுக்கிறது தான். ஒன்று 43,000 ஒரு 600. ஏன்னா நம்ம கீழே ஒரு 300 பாயிண்ட்ஸ் மாதிரி. ஓகே, இங்கே ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருங்க. நேற்று ஏன் வீடியோ போகலன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தனால போன முடியல. 400 to 450 பாயிண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 750 800 பாயிண்ட்ஸ். நம்ம டோட்டலாக பார்த்தா ஒரு 800 பாயிண்ட்ஸுக்கு நம்ம டார்கெட் பார்க்குறோம். நாம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணலான்னா ஒரு 42,000. தட்ஸ் மேஜர் லெவல் தான். ஓகேவா?
ஒரு 42,000. ஓகே, இந்த லெவலுக்கிட்ட நம்ம டார்கெட் பண்ணலாம். எதுக்காக அந்த லைன் போடுறோன்னா, இந்த லைன்ன்றது வந்து எதுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த லெவலுக்கிட்ட வந்தால் நம்ம இது பண்ணணும், பை பண்ணணும், செல் பண்ணணும். அங்கே எப்படி சொல்கிறதுனா, நம்ம ட்ரேட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் கரெக்டாக இந்த லெவல்னு ஒரு லெவல் போடணும். ஸோ அதுக்காக வந்து நான் அங்கே போட்டுக்கிறேன். சரிங்களா, நல்லா பார்த்துவாங்க. இப்படி இப்போ கீழே இறங்கிட்டான். நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, சார்ட் டைப்பில் லைன் சார்ட் வச்சா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். லைன் சார்ட் ப்ளீஸ். யா, உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இப்போ கீழே இறங்கினா அது மேலே போயிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டான். இப்படி இருக்குதா? இது வந்து திரும்பி இப்படி போனான்னா இப்போ இது வந்து 1 ஹவரில் வந்து மேலே போயிடுவான். 1 ஹவரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மேலே ஏறுவான். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆச்சுன்னா நம்ம வந்து அப்போ பை பண்ணக்கூடாது. கீழே இப்படி மேலே போனால் அப்போ நம்ம பை பண்ணவே கூடாது, மறந்துடாதீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஐ மீன் பையும் பண்ணக்கூடாது, செல்லும் கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணும். மேலே போயிட்டு திரும்பி போயிட்டு ஒரு சின்ன 1 ஹவரில் இந்த மாதிரி காட்டுவோம் பார்த்தியா, அப்போ வந்து நமக்கு செல் பண்ணிட்டுனா அப்போ வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்லி இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு 100 பாயிண்ட்ஸோ 150 பாயிண்ட்ஸோ அந்த டைமில் வந்து எதோட ஹை விக்கு இருக்கும் பார்த்தியா, அந்த விக்கை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக ஆட் பண்ணி ஐ மீன் விக்கோட ஹை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எதிர்பார்த்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து செல்லிங் ஆமாம். இப்போதைக்கு கண்டிஷன் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங்கு தான் ப்ரிஃபர் பண்ணணும், பையிங்க்கு கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ சப்போர்ட் லெவல் இருக்குது, ரவுண்ட் லெவல் வந்து நம்மளோட கன்வென்ஷன் ரூல்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கலனா நம்மளோட எப்படி சொல்கிறது சைக்காலஜிக்கல் அப்படின்னு போனீங்க, ஐ மீன் சைக்காலஜிக்கல் கன்வென்ஷன் ரூல்ஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் லெவல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. இப்போதைக்கு மூவிங் ஆவரேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பையிங் சைடு இருக்கிறான். ஸோ குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வச்சு பை ஆகும் சந்தேகம்ல. அதுக்கடுத்து வேணால் கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் வால்டைல் ஜோன், கொஞ்சம் பார்த்து நாம் ஐ மீன் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஒரே 1 மினிட் ப்ளீஸ். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் போயின்னு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் க்ரோ ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து லைவ்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொமோட் பண்ணாதான் இப்போ லைவாக ஓடுன்னு இருக்கும்போது ஓகே இங்கே செல் பண்ணுங்கள், பை பண்ணுங்கன்றது என்னால் வந்து உங்கள்கிட்ட லைவாக சொல்ல முடியும். ஸோ உங்களால் ஈஸியாக ஆக முடியும். ஸோ அதனால் வந்து இந்த சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோட்டர்ன்றது வந்து எல்லாரையும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். யாரெல்லாம் இந்த சேனலை வச்சு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஐ மீன் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த சேனல் ப்ரொமோட் பண்ணலாம். நான் வந்து யாருமே வந்து இங்கே பயாஸாக இல்லை, ஓகேவா. எனக்கு ப்ரொமோட் பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து இங்கே சப்போர்ட் இருக்குதுப்பா. ஸோ கன்ஃபார்ம் மேலே ஏறுவான். சப்போர்ட் மேலே இருந்தாலும் குறைஞ்சது ஒரு லெவலுக்கான இது தேவையில்ல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ யாருன்னா கூட ஒரு 300 பாயிண்ட்ஸ் இந்த லெவல் தான் என்னோட டார்கெட். அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இருக்கிறான். ஸோ அதனால் வந்து நம்ம அக்ரெசிவாக எங்கே பையிங் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். மோஸ்ட்லி நம்ம செல்லிங் தான் பார்க்கணும். செல்லிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் பேட்டர்ன் எப்படி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தான் செல்லிங் பார்க்கணும், ஓகேவா. சரி, நம்ம அடுத்த கிரிப்டோ போயிடலாம். எல்டிஓ பொறுத்தளவுக்கு வந்து இங்கே லாங் டேர்முக்காக நான் சொல்ல வரேன். லாங் டேர்மாக கூட நம்ம வச்சுக்கலாம். வேணா லாங் டேர்ம் மீன்ஸ் ஒரு 20% அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். எல்டிஓ சொல்கிறது முன்னாடி நான் ஃபெட்டு சொல்லிடுறேன். ஏன்னா ஃபெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்போ எல்டிஓக்கு வந்து இருக்குது. இங்கே நல்லா பாருங்கள், இந்த லெவல் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தோடனே நம்ம என்ன சொன்னோம், இந்த இங்கே பாருங்கள் ஒரு மூவ் ஆக போகுது. கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு மேலே சொன்னோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பெரிய கேப்சர் நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம எப்படி சொல்கிறதுனா பர்சன்டேஜ் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். தோராயமாக பார்த்தா ஒரு 35-36% நம்ம எடுத்துருந்தோம் ஃபெட்டில். இப்போதைக்கு ஃபெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஃபெட்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட வந்து எப்படி சொல்கிறது யூட்டர்ன் இடம். ஸோ அங்கே வந்து சப்போர்ட் எடுத்தது இத்தனை நாளாக, ஓகேவா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ஆயினுது. கீழே பார்த்தா ஒரு ட்ரெண்ட் லைன் தான் போயினுது. நம்ம பிடிசி மாதிரி தான் ட்ரெண்ட் லைனில் போயினுக்கலாம். டேயில் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி இதோட சப்போர்ட்டு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிறான். மொதல் விஷயம். இன்னும் இது வந்து எப்படி சொல்கிறது பிரேக் அவுட்ன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிது. ஸோ வேணால் செல்லிங் சொல்லலாம். மினி டைம் 4 ஹவர்ஸில் பார்த்தா செல்லிங்கில் இருக்கலாம். இவனுக்கான மூவிங் ஆவரேஜ் ஏதாவது இவனுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. பட் அந்த வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம அதற்கு ஸ்ட்ராங்லி சொல்ல முடியல. 1 ஹவர்ஸில் வந்து ஏதாவது சப்போர்ட் 1 ஹவர்ஸ்லையும் சப்போர்ட் இருக்குதுங்க. நல்லா வச்சுக்கோங்க. இப்போ 1 ஹவர் சப்போர்ட் இருக்குதுன்னா இப்போ கீழே இறங்கிட்டு மேலே என்னன்னா
இன்கேஸ் இப்படி டபுள் பேட்டர்ன் ஆகிடுச்சு, இப்போ எப்படி இங்கே மேலே திரும்பி டபுள் பேட்டர்ன் ஆகுதோ அதுக்கடுத்து வேணால் நம்ம பை பண்ணலாம் தவிர இப்போ 1 ஹவர் இருக்குது திரும்பி வந்தோம்னா பை பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து சப்போர்ட் வந்து வீக் ஆகிடும். ஸோ சப்போர்ட் வீக் ஆனால் ஈஸியாக வந்து பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்போ வந்து பை பண்ணக்கூடாது. இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் டிலீட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் இதுவாகுது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியுதா, ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட். இது வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டலாக இருக்குது. இவனை வந்து எப்போ வந்து நம்ம அக்ரெசிவாக பை பண்ணணும்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த லெவல் தான் 47275 தான். இப்போதைக்கு அவன் வந்து செல்லிங் பண்ணலாம். எப்படி செல்லிங் பண்ணலாம்னா இப்போ 4 ஹவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் இப்போ வந்து இப்போ பையிங் சைடில் நின்றுறான்னு வச்சுக்கோங்க. நின்றுட்டாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபேவரான கண்டிஷன் தான். திரும்பி வந்து இப்போ கீழே வரணும். திரும்பி இப்போ கீழே வந்தானா அப்போ வந்து நம்ம செல்லிங் பார்க்கலாம். பட் அப்போ செல்லிங் பார்க்கும்போது கொஞ்சம் மினி டைம் ஃப்ரேம், ஐ மீன் 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு எப்படி சொல்கிறது ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் வச்சு ஹோல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டைமில் பிடிசி வந்து அக்ரெசிவாக இருக்கக்கூடாது, அது மறந்துடாதீங்க. ஓகேவா? அக்ரெசிவாக இருக்கிற பிடிசி வந்து அக்ரெசிவாக செல்லிங் டைம் இருந்ததுன்னா அப்போ வந்து பிடிசி நம்ம சொல்லியிருந்தா எம் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இங்கே 1 ஹவர் வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே, திரும்பி இப்போ கீழே வரணும். அதுக்கடுத்து இப்படி மேலே கொஞ்சம் ரேஞ்ச் ஆகட்டும், நம்ம அப்போ செல்லிங் பண்ணிக்கலாம். அந்த டைமில் வந்து பிடிசி வந்து எம் பேட்டர்ன் மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்னில் இருந்தோன்னா நம்ம கன்ஃபார்ம் செல்லிங் பண்ணிக்கலாம். செல்லிங் பண்ணால் அவனோட டார்கெட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா இதான், ஐ மீன் இது குறைச்சிட்டானா ஸோ குறைஞ்சது வந்து இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவர்ஸில் தான் பார்க்கணும். ஏன்னா டேயில் வந்து இந்த அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே. யா, இது வந்து முதல் டார்கெட். இதுக்கு மேலே அவன் கீழே பண்ணோன்னா நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்மளோட டார்கெட் இது தான். அப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 to 3% இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். 3% வேணால் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3%, 3.50. செகண்ட் இது டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9%. இவ்வளோ தூரம் வந்து நம்ம வச்சுக்கலாம் தவிர அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. எப்போ வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த ரெட் ஒயர் வந்து இங்கே வருதோ நம்ம அப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்பப்போ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐ மீன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராமில் வந்து ஓகே இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சிக்னலாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? நான் முதல் விஷயம் எதுக்காக நான் உங்களுக்கு ஃபெட்டு சொன்னேன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இங்கே வந்து பேட்டர்ன் சொல்லியிருந்தோம்ல, இந்த பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து ஒரு இது வந்து எல்டிஓக்கு தெரியுதா உங்களுக்கு? எல்டிஓக்கு அதேமாதிரி சிமிலராக பேட்டர்ன் ஒர்க் ஆகிக்குது. கரண்ட் லெவல் சொன்னால் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆன சீனாரியோ. ஸோ கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் ஆன இடத்துக்கு வந்து திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். ஸோ அதனால் வந்து அடுத்த ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு. ஸோ இந்த ஸ்விங்கு கிட்ட வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆக சான்சஸ் அதிகம். நம்ம வந்து இப்போ ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போயிருக்கிறோம். பிடிசிக்கு ஆப்போசிட்டாக போகிறதுனால இங்கே வந்து நம்ம வந்து பையிங் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு நம்ம பை பண்ணணும், அதிகமாக பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து 4 ஹவர்ஸில் தான் வந்து நல்ல மூவ்மெண்ட், ஐ மீன் 4 ஹவர்ஸ் ஒரே பாலில் தான் போய்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாச்சு ரீட்ரேஸ்மெண்ட் ஆக சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஐ மீன் என்ன சொல்லணும்னா செல்லிங் பண்ணிக்கலாம். செல்லிங் நம்ம பையிங் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜை பொறுத்தளவுக்கு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிறதுனால கரெக்டு தான். இந்த லெவலில் வந்து பர்ஃபெக்டான பையிங் தான், நம்ம பை பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸை பார்த்தா ஃபேவராக தான் இருக்குது. 1 மினிட் ப்ளீஸ், ஏன்னா பியோட் கிவோட் எங்கன்னா இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம பியோட் பார்த்தோம். ஓகே, வந்துச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா சாரி அன்வான்டாக அங்கே இது வந்துச்சு. ஓகே, இப்போ பேட்டர்ன் இது ஒர்க் ஆகிடுச்சா? இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவலில் பை பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பையிங் சைடு தான் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்பட வேணாம். இந்த இடத்துல நம்ம பையிங் பண்ணால் கூட இதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சான்சஸ். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% கிட்ட தான் இருக்குது ஸ்டாப் லாஸ், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. 4 ஹவர்ஸில் ஓகே. 1 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகி போகுது. நம்ம வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் நேற்று பார்க்காததுன்னு சொல்கிறத நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்மளால் இதை வந்து கரெக்டாக பார்க்க முடியல. நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். சரி, பை பண்ணால் கூட நம்மளோட டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு சினாரியோக்கு வந்தால் நம்ம வந்து குறைஞ்சது நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 30% நம்ம கொஞ்சம் 10% கீழே வச்சுக்கலாம். 10% தான் வச்சுக்கணும். இந்த பேட்டர்ன் வந்து எவ்வளோ க்ரியேட் ஆகுது 20%. ஓகே, ரவுண்ட் லெவல், ஆமாம் 20% ரவுண்ட் லெவலும் கட் ஆகுது. ஓகே, இதுதான் நம்மளோட டார்கெட் எல்டிஓக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம அடுத்த கிரிப்டோ போவோம். ஏறினாக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். WLD USDT
WLD USD பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்த செல்லிங் கிட்ட சொன்ன மாதிரி கீழே இறங்கியிருந்தான். இப்போ ஒரு சின்ன ஒரு புல் பேக் போகுது. நம்ம முதல்ல ரேஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ரேஸ் பண்ணால் இவனோட லாஸ்ட் வந்து யூட்டன் இதுதான். இது ஒரு யூட்டன் அண்ட் தென் இங்கே ஒரு யூட்டன் இருக்குது இவனுக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போனால் ட்ரெண்டு இந்த மாதிரி வந்துருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி தெரியுமா இவன் பையிங்கில் ஆவானா, குறைஞ்சது வந்து இந்த லெவலுக்கு மேலே போகணும். இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் இவன் வந்து எப்படி சொல்கிறது, திரும்பி அந்த விக்கை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆக போகும். ரீட்ரேஸ்மெண்ட் மீன்ஸ் விக்குன்றதை எதை சொல்கிறேன்னா இந்த லெவல். ஓகேவா? இந்த லெவல் கிட்ட ஓகே, இந்த லெவலில் வந்து நான் திரும்பி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆக போகும். நம்ம சொன்ன இதுக்கு மேலே போனால் மட்டும்தான். அது வரைக்கும் வந்து நம்ம பையிங்க்கு பார்க்கக்கூடாது, செல்லிங்லேயே பார்க்கலாம். ஏன்னா செல்லிங் எவ்வளோ தூரம் வருதோ நம்ம அவ்வளோ தூரம் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி லைவாக ட்ரேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை வந்து காண்டாக்டில் இருங்க. அண்ட் தென் பாய். நீங்களும் ப்ரொமோட்டராக ஆகுங்க.